கிளாடியான்னு ஒரு பொண்ணு அவள் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கா. அவள் படித்த காலேஜில் அவள் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட். எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். அவள் எல்லார்கிட்டையும் பேசுவாள். அவளோட நாலேஜை பார்த்து பிரின்சிபல் முதல் ஸ்டாஃப் வரைக்கும் அவளை பாராட்டுவாங்க. இதையெல்லாம் பார்த்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பித்தாங்க. அந்த பொறாமைனால் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளுக்கு எதிராக மாற ஆரம்பித்தாங்க. அவளை பற்றி தேவையில்லாத வதந்தியை மற்றவங்க கிட்ட சொன்னாங்க. கிளாடியா நல்ல பொண்ணு கிடையாது, அவளுக்கு நிறைய கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எப்போவும் அவங்க கூட தான் இருப்பாள், காலேஜில் நல்ல பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணுறா, அப்படி தேவையில்லாத வதந்தியை சொல்ல ஆரம்பித்தாங்க. இதனால நம்ம கிளாடியாவும் மனசு உடைஞ்சு போகிறா. ஒரு நாள் அவளோட காலேஜ் பிரின்சிபல் அண்ட் ஸ்டாஃப் இந்த வதந்தியை நம்பி அவளை கூப்பிட்டு, நீ எங்களை ஏமாற்ற தானே செய்கிற, நல்ல பிள்ளை மாதிரி நடித்து எங்களை ஏமாத்துற அப்படி சொல்லிட்டு தேவையில்லாமல் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கிளாடியா அவள் மனசு உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறா. அவள் அழுறா, கெஞ்சுறா, இதெல்லாம் போய் அப்படின்ட்டு சொல்ல பார்க்குறா. ஆனால் யாரும் அவளை நம்ப முன் வரல. ஆனால் இதெல்லாம் பார்க்குற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது கிளாடியா மனசு உடஞ்சி அழுதழுதே தன்னோட வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போய் தன்னோட ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுறா. அவளுக்கு மன அழுத்தம் தாங்க முடியல. அவள் ஃப்ரெண்ட்ஸ் அவளை பற்றி சொன்ன தேவையில்லாத காசிப் எல்லாமே அவள் மைண்ட்குள்ளாடி வந்து வந்து அவளை அப்படி டார்ச்சர் பண்ணுது. அவள் மனசு உடஞ்சி போகிறா, தனியாக உட்காந்து அழுறா. அவள் எங்கே போனாலும் அவளை பற்றி தேவையில்லாமல் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கிளாடியா ஒரு தவறான முடிவெடுக்கிறா. இந்த அவமானத்தோட இந்த உலகத்தில் வாழ்ந்து எனக்கு எந்த பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையை முடிக்க பார்க்குறா. இந்த கதை எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நமக்கு இன்னொருத்தங்க லைஃப்பை பற்றி தெரியாமல் நம்ம அவங்கள பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது பேசுகிற நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நிமித்தம் அந்த பர்டிகுலர் நபர் பாதிக்கப்படும் போது ஏசப்பா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால தேவையில்லாத காசிப் பேசுகிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். இந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம்.